மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாத ராசி பலன். இந்த தை மாதம் அப்படின்னாலே அற்புதமான ஒரு மாதம், அதுவும் உங்களுக்கு ரொம்ப அற்புதம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி. அந்த லாபாதிபதி சுகஸ்தானத்துக்கு வரார். சுகஸ்தானம்ங்கிறது ரொம்ப விசேஷம். கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10 எல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். 1ங்கும்போது ஜென்மராசியில வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஜென்மராசியில இந்த சூரிய பகவான் வந்து நீச்சம். ஆனால் 4ஆம் இடத்துல அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஒளிய கொடுக்க போறார் உங்கள் வாழ்வில். சரியா? அந்த வகையில எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்தியில நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் 3, 6 அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கிறவர்களும் பரவாயில்லை, உங்களோட முயற்சிகள் சாதகமா இருக்கும். உத்தியோகத்துல உயர்வுகள், தொழில் வியாபாரத்துல நிம்மதியான ஒரு போக்கு, கடன் விஷயத்தில் கவனம், எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருப்பது நல்லதுதான். ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி அடைகிற. இப்ப இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். புரியுதா? ஏன்னா வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரலாம். கடனை நிறைய வாங்கிவிட்டு கடனை கட்டலன்னா என்ன பண்ணுவா? வந்து வாசல்ல நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் மாசம் உள்ள வந்து பேசுவார், என்ன இப்போ கொடுக்க முடியாது சார், 4 நாளில் தரேன் சரின்னு போயிடுவார். அடுத்த மாதம் அதே மாதிரி பண்ணால் வாசலில் நின்று கத்துவாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கிறது நல்லது. நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வரும்னு தோணுதோ அந்த பிரச்சனைகளை முதல்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரியா? குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, லைட்டாக ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் கடன்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். சரியா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற கதி நமக்கு வரப்படாது. அதனால கவனமா இருக்கணும். ஏற்கனவே துலாம் ராசி என்பவர்களுக்கு அதுல ஒரு அடிப்பட்டு தான் வந்திருக்கீங்க எல்லாருமே. அதனால கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருந்தாலும் குருவோட பார்வை உங்கள் விரயஸ்தானத்துல விடுறதுனால சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும். அடுத்தபடியாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பவர் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இந்த குருவின் பார்வை 7ஆம் பார்வை எழுவதால் ஓரளவுக்கு சமாளிப்பீர்கள். 4வது இடத்தில் 9ஆம் பார்வை எழுவதால் சுகத்திற்கு குறைவில்லை, தன் சுகம் அது அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானத்தில் 2, 7 அதிபதி செவ்வாய் பகவான் என்ன நீச்சம் வக்ரம். ஸோ ஜீவன விஷயத்துல கவனமா இருக்கணும். பணம் வரும், ஆனால் எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். சரியா? அதுமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 18/1/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதியில் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசி உங்களுக்கு 9ஆம் இடம், ரொம்ப விசேஷம்தான். ஆனால் இந்த இடத்துல வக்ரத்தில் இருக்கார். அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். தந்தையார் விஷயத்துல, உடல் ஆரோக்கியத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள், உடன்பிறப்புகள் விஷயத்தில் கவனம். சரியா? அதுவும் மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. சீருடை பணியாளர்களாக காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாக்கி அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக சூப்பர் விரயஸ்தானத்தில் கேது, 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது. ஏன்னா ஆன்மீகத்தை மறைமுகமாக உங்களுக்கு கொடுப்பார். எப்படி? ஆன்மீகத்தை மறைமுகமாக கொடுப்பார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னா உங்களுக்கு உடனே பகவான் ஞாபகம் தான் வரும். கரெக்டா? உடனே. ஏன்னா எல்லாருக்குமே அப்படித்தான். நீங்க நாங்க அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தா தான் ஒரு இது என்ன எல்லாமே ஞாபகத்துக்கு நமக்கு வரும். அப்ப ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க முழு கவனமாவே டெய்லியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வளாவலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இருந்தாலும் குருவோட பார்வையும் விழுறதுனால கேது பகவான் உங்களுக்கு ஒரு சில ஞானங்களை கண்டிப்பா கொடுப்பார். அடுத்தபடியாக சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் 9, 12 குடையாதிபதி புதன். இந்த புத பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி, விரையாதிபதி. சில செலவுகள் இருக்கலாம், உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகள் இருக்கலாம். எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். எடுக்கும் காரியங்கள், முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். 19/1/2025 முதல் இந்த புத பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் வந்து அவருடன் சூரிய பகவானுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். நல்லா படிப்பாங்க. அதுக்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். சில பேருக்கு எடுக்கும் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். உடன்பிறப்புகள், உறவினர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அவர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். 5/2/2025 முதல் உங்கள்
9, 12 குடைய அதிபதி புதன் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். சனீஸ்வர பகவானுடன் இணைகிறார். ஆக இந்த இடத்துல உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் திருப்திகரமாக அமையும். குழந்தை ஆதரவாக இருப்பார்கள். குலதெய்வ பிரார்த்தனைகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியா சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரிய பகவான். இந்த இடத்துல லாபாதிபதிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் கொடுக்குறேன். எப்பவுமே லக்னத்துல தான் நம்ம கவனம் எடுத்துக்கணும். அந்த வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் எடுத்தீங்கன்னா தான் பிரச்சனை. மற்றபடி இந்த 11ஆம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம், இந்த பாதகஸ்தானம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கப்படாது. சரியா? ஒவ்வொரு விஷயத்துல நம்ம நிறைய எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே எந்த பிரச்சனையும் தீராது. ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் தீராது. அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக லாபாதிபதி சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைகளை பெறுவீர்கள். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர்வுகள், சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். அடுத்தபடியா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் 4, 5 கூட அதிபதி சனீஸ்வர பகவான். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார் சனீஸ்வர பகவான். சோ என்ன, குழந்தைகள் ஆதரவா இருப்பார்கள். சில குழந்தைகள் மூலமா சில சங்கடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஆன்மீக பயணங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீர்கள். ஓரளவிற்கு நீங்கள் எடுக்கும் காரியங்கள் புண்ணிய காரியங்களாக அமையும். அடுத்தபடியா அதே இடத்துல ராசிநாதனும் உங்கள் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான், அவர் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கார். சனீஸ்வர பகவான் உழைச்சா காசு, சுக்கிர பகவான் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியா இருடா, சந்தோஷமா இருடா அப்படின்னு நினைக்கக்கூடியவர். சோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தோஷமா இருக்கணும். கடனை வாங்கி சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி சந்தோஷமா இருந்தான்னு சொல்லுவார். என்ன, நீ 1 லட்சம் வாங்காதடா கண்ணா, 2 லட்சம் வாங்கு, 3 லட்சம் வாங்கு அப்படின்னு தான் சொல்லுவார். நீ கவனமா இருக்கணும். வாங்குறவன் தான் என்னைக்குமே கவனமா இருக்கணும். இப்ப ஆனா கொடுக்கறவங்க தான் கவனமா இருக்கணும். ஏன்னா வாங்க முடியல, அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்க முடியல. கொடுக்கல் வாங்கல இருக்கிறவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரு வெறி அவளுக்கு இருக்கும். அது உண்மையா இல்லையாங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும் அந்த துலாம் ராசி அன்பர்கள். ஏன் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தராசு. ஸோ கண்டிப்பா எந்த கடன் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சம் அந்த அவளுக்கு இருக்கும். கண்டிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு. மற்றவங்களுக்குலாம் இருக்குமா இல்லைங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். ஆனா இவாளுக்கு கண்டிப்பா உண்டு. எவ்வளவு 100 ரூபாய் கடன் வாங்கினா கூட இந்த கடன் புடி, அதுக்கு ஒரு 5 ரூபா வட்டி போட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர கடனை ஏமாற்ற மாட்டாங்க யாரையுமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கடனை அடைச்சிருவாங்க. அந்த கடனை கூட யாராவது அடைப்பாங்க. முடியல, இவங்களால முடியலன்னா கூட அவங்களோட உடன்பிறப்புகள், தந்தையார், தாயார் யாராவது அடைச்சு அவங்கள காப்பாத்திடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். உச்சமடைய போறார். ஏன்னா மீனராசி அவருக்கு உச்சம். அந்த உச்சத்துல அங்க யார் இருக்கா? ராகு பகவான் ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். ராகு பகவான் யோகக்காரகன். இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன், கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். ஆக 2 பேரும் சேரும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்க போறது. உத்தியோகத்துல கண்டிப்பா நீங்க எதிர்பாராத ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்க என்ன ஒரு 500 ரூபாய் எதிர்பார்ப்பீங்க, இன்னைக்கு எதாவது அவ்வளவுதான் போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா கம்பெனி போற பக்கம் பார்த்தா 500 கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனா திடீர்னு 2000 கிடைக்கும். அது பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா இந்த விஷயத்துல முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்க, கடன்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். வாங்குற கடன்கள் விஷயத்துல கரெக்டா. ஏன்னா பகை, ருணம், ரோகம், உடல் ஆரோக்கியம். ருணம் அப்படின்னா கடன், பகை வர்றதே பணத்தினால தான். கரெக்டா. பணம் தான் சண்டையை கொண்டு வந்து விடும். ஏன்னா கரெக்டா கொடுத்து கரெக்டா வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல கொடுக்க முடியல அப்படின்னா அதுதான் பகைமையை வளர்க்கும். அதனால தான் இந்த 6ஆம் இடம் வரும்போதே நம்ம சத்துருக்களை ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பகைமை வரப்படாது. உத்தியோகத்துல எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்கோ. தொழில் வியாபாரத்துல எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்கோ. அடுத்தபடியா கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்கோ. ருணம், கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருங்கோ. அடுத்தபடியா ரோகம், உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்கோ. அவ்வளவுதான். என்ன உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரி, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு தான் உச்சிதம். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜீவனஸ்தானத்துல, அடுத்து பாக்கியஸ்தானத்துல வக்ரகதி, நீச்சம் அப்படின்னு இருக்கார். ஸோ
முருகப்பெருமான வழிபாடு பண்ண ரொம்ப அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய், அவருக்கு முருகன் தான் அதிதேவதை. ஆக முருகப்பெருமான் வழிபாடு பண்ண உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்படையும், அதேபோல் வருமானமும் சேரும், பொருளாதார நிலை உயரும். அடுத்தபடியாக கந்தசஷ்டி கவச்சம். கவச்சம் பண்றது சொல்றது ரொம்ப விசேஷம். கவச்சம் போல் உங்களை காப்பாற்றும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அடுத்தபடியாக குரு பகவான் காயத்ரி கண்டிப்பாக தினந்தோறும் சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் வியாழக்கிழமை கண்டிப்பாக சொல்லுங்க. சரியா? வியாழக்கிழமை காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்காக தான், அதாவது பல் தேய்ச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு உங்கள் வேலையிலலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதுக்கு ஒதுக்கிடணும் வியாழக்கிழமை மட்டும். இல்லையா டிராவலில் கூட சொல்லுங்க, தப்பே கிடையாது. புரியுறதா? அந்த மாதிரி சொல்றது ரொம்ப விசேஷம். குரு பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும். ஓம் ரிஷபத் பஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அது ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப விசேஷம். காயத்ரி உங்களுக்கு அப்படியே அந்த காயத்ரி மந்திரமும் இந்த கந்தசஷ்டி கவச்சமும் உங்களை அப்படியே ஒரு சுத்தி உங்களை காப்பாத்தின்னு இருக்கும். அடுத்தபடியா அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனசார தியானம் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு வாங்கோ. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்கோ. இல்லையா பரவாயில்ல, என்னோட தாட்டு அதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. முடிஞ்சா போங்க, முடியலையா வீட்லயே ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வராய நமக 108 தடவை சொல்லுங்க. அது ரொம்ப அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் குரோதி வருடம் தை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.